தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமத்திற்கு பாருங்க, என்னாலும் நம் ஸ்தோத்தரித்தாலும் நம் நாவுகளுக்கு பாருங்க, எத்தனை ஸ்தோத்திரம் சொன்னாலும் பாருங்க, ஒரு நாவு பத்தாது. அந்த அளவுக்கு தேவனுக்கு மகிமைப்படுத்தக்கூடிய இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, மனிதனுக்கு மிக முக்கியமானது பொறுமை. அதற்கு ஒரு வேத வசனத்தை இப்போது நாம் வாசிக்கலாம். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்துல கூட நீங்க குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. சில பேருடைய பாருங்க ஹேபிட் என்ன அப்படின்னீங்கன்னா, எல்லாத்துலயும் நான் பெர்ஃபெக்ட்டா நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அங்க ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா, எதுக்காக மிஸ்டேக் நடக்குதுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கணும். பைபிள் நமக்கு ஒரு கேட்லாக் புத்தகமா ஆண்டவர் கொடுத்திருக்கார். இத வாசிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை நம்மை நாமே பாருங்க கண்ணாடியில பார்த்து சரி பண்றது போல. ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கும்போது பாருங்க, எனக்கு இந்த வார்த்தை அது ரொம்ப டச் பண்ணுச்சு. சில விஷயங்கள நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். ஏன்னா உடனே அடுத்ததை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அந்த ஆர்வம் தூண்டி விடுது ஒவ்வொரு மனுஷனையும். அதனால பொறுமையா இல்லாத நேரத்துல சில நேரங்கள்ல பாருங்க, நமக்கு வர லாபத்தை கூட சிலதை நம்ம இழந்துடுறோம் இல்லையா? அதாவது பிசினஸ்ல ஒரு 3 மாசம் நல்ல கடை வச்சு போயிட்டே இருக்கும். ஆனா 3வது மாசம் பிக்கப் ஆகிற டைம்ல சில பேர் பாருங்க, பிசினஸே வரலன்னு சொல்லி நான் நினைச்சு பார்த்த எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னு கடையை மூடி வச்சிருவாங்க. ஆனா பொறுமையா இருக்கிறவங்க என்ன நடக்குது அப்படின்னா, பல வருஷமா அந்த இடத்துல கடையை நடத்தி வாடிக்கையாளர்கள் ஏகப்பட்டவங்க அந்த கடையை விட்டு வெளியே போகாத அளவுக்குலாம் அந்த இடத்துல பிசினஸ் வரும். அப்படி தேவனுடைய வார்த்தை பார்க்கும் பொழுது நாம் நிறைவுள்ளவர்களாக குறைவற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். மனிதனா பிறந்த எல்லாருக்குமே பொறுமைன்றது மிக முக்கியமானது என்று வேதம் அறிவுறுத்துகிறது. வேதத்துல பாருங்க, ரோமரின் புத்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தா, பொறுமை பாருங்க, நாம் காணாம எதை நம்புறோமோ அது நம்ம கிட்ட வரணும்னா காத்திருக்கணுமா. தேவன் பாருங்க, எபிரேயர் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தா, காணப்படாதவைகளை நாம் விசுவாசிக்கிறோம்னு வருது. காணாத ஒன்றை நம்ம நம்புறது தாங்க விசுவாசம். ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்பதாகவே கடவுள் எனக்கு இதுதான் செய்ய போறாரு, எனக்கு செய்வார் நம்புறதுதான் விசுவாசம். அப்போ நினைச்ச உடனே அது நம்ம கையில வரல அப்படின்னு நினைக்க கூடாது. உங்க விசுவாசத்தோடு பாருங்க, பொறுமையோடு காத்திருக்கணும்னு சொல்லிதான் அந்த இடத்துல வருது. அப்போ நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் பாருங்க ஒரு விஷயத்தை எனக்கு காண்பித்தார். நோவா கூட அர்ஜுன் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கிறது? அந்த காலத்துல அவர் நீதிமான்களுக்குள்ளே அவர் நீதிமானா இருந்தார். பல நீதிமான்கள் இருந்திருக்கலாம். ஆனா அவர் ஏதோ கொஞ்சம் நீதிமானா இருந்திருக்கார். ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்லல. ஆனா அவர்கிட்ட ஒரு பொறுமை இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு பேழைய உண்டு பண்ணினார். உண்டு பண்ணது மட்டும் கிடையாது, மழை பாருங்க தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. 40 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சா என்ன ஆகும்? அடி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தா ஃபுல்லா பாருங்க இமயமலை வரைக்கும் தண்ணி போயிடுச்சு. ஆனா இமயமலையை தாண்டி அந்த பேழை நின்னுதா? இன்னைக்கும் பாருங்க சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க, அந்த பேழையோட ஒரு துண்டு அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல ஒரு பகுதி மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க பொறுமையா இருந்ததுனாலதான் அந்த 8 பேர் பாருங்க பிழைச்சிருக்காங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு சில நேரங்கள்ல நம்ம பொறுமையா இருக்கிறதே கிடையாது. ஆண்டவர் சொல்லி 25 வருஷமா ஆபிரகாம் கூட பாருங்க பொறுமையை இழந்த ஒரு மனிதனாதான் காணப்பட்டார். அவர் உடனே பாருங்க ஆகார் என்ற ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டு அந்த பெண் மூலமாக குழந்தையை பெற்றுகிறாரு. ஆனா சாராள் கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, உங்களுக்கு குழந்தைகளை கொடுப்பேன். எப்படிப்பட்ட குழந்தைங்கன்னா 1 2 கிடையாது, வானத்து நட்சத்திரத்தை போல எண்ண முடியாத அளவுக்கு குழந்தைகளை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா பொறுமையை இழந்துடுறாங்க இல்லையா? 25 வருஷம்ன்றது எவ்வளவு ஒரு லேட்டு. அப்போ பொறுமையை இழந்துட்ட ஒன்ன கூட பாருங்க ஆண்டவர் மன்னித்து மறுபடியுமாக சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறார். நீங்க கூட சில வேளையில ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை அள்ளி அள்ளி கொடுத்திருப்பார். இதையெல்லாம் மாசம் மாசம் சர்ச்சில் ஒரு வாக்குத்தத்த கார்டு அப்படின்னு தூக்கி கொடுத்துடுறாங்க. ஆனா எதுங்க, எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, இதுல ஒரு வார்த்தையாவது நடந்திருந்தா நான் எவ்வளவு சூப்பரா ஆயிருப்பேன், இன்னுமா எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமாகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தவறுகளை மன்னித்து மறுபடியுமாக வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினது போல உங்க வாழ்க்கையிலையும் தேவன் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில அவர் செய்வார். நீங்க செய்ய வேண்டியது பொறுமையோட காத்திருக்கணும்.
கழுகு பாருங்க புது பலனடைய 40 நாட்கள் அது கண்மலையில உச்சியில போய் காத்திருக்கமா. முடியெல்லாம் கொட்டி போச்சு. ஆனா சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனா வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஆனா அந்த 40 நாள் கழிச்சு பாருங்க பறக்கும் பொழுது முன்பு இருந்ததை காட்டிலும் அது பலனுள்ளதாக மேல இன்னும் கண்மலைய தாண்டி பறக்குமா. அப்படி பாருங்க ஒரு பொறுமை எந்த அளவுக்கு உயரத்துக்கு பாருங்க பறக்க செய்தோ, அதே போல உங்க பொறுமைய கூட வாழ்க்கையில வெற்றிக்கு பல சிறகுகளை அடித்து அது கொண்டு போற ஒரு விஷயமாக மாறும். அதனால நம்ம பொறுமையா இருக்கிறதுனால எதையும் இழந்துற மாட்டோங்க. வாங்க இன்னைக்கு பொறுமைய கேட்டு ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் மண்டையில் வருகிறோம் சுவாமி. என்கிட்ட கூட ஆண்டவரே சில தவறுகள் இருக்கு. என்னன்னா பொறுமைய இழந்துடுறோம். இதையெல்லாம் நடக்கலையே, ஆண்டவர் சொன்னாரு. இவ்ளோ காலங்கள் ஆகுதே. சொல்லி 8 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. ஆனா எப்ப நடக்கும்னு சொல்லி. ஆனா ஆண்டவரே உமக்கு பலவன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று நீங்க சொல்றீங்கப்பா. உமக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஒருத்தருக்கு ஒரு வாரத்துல நடக்கலாம். ஒருத்தருக்கு உடனே ஆண்டவரே அற்புதம் நடக்கலாம். ஒருத்தருக்கு 10 வருஷம் கழிச்சு உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறலாம். ஆனா நீங்க செய்ய போறது உண்மை. அது மாத்திரமே நாங்க நம்பணுமே தவிர, காலங்களையும் சமயங்களையும் படைத்த தேவன் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத நேர காலம் ஒண்ணுமே கிடையாது. இதையெல்லாம் எப்பப்ப எந்தெந்த காலத்துல செய்யணும்னு நீங்க தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. மாரி காலமும் எப்படி பனிக்காலமும் வருகிறது போல ஆண்டவரே மாறி மாறி வருகிறது போல, எங்க வாழ்க்கையில எது எது நடக்கணும்ன்றத நீங்க வச்சது போல எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். அதற்கு நாங்கள் உம்மை ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உம்முடைய கரத்துல. நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. நீங்க ஆண்டவரே அந்த பொறுமையை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.